வணக்கம் நேயர்களே. இனிய மாலை வணக்கம். அஃபினிட்டி என்டர்டைன்மெண்ட்டில் உங்களை எல்லாத்தையும் அழைக்கின்றோம். இன்று பார்க்க போகும் செய்திகள் என்னவென்று கேட்டால், ஷார்க் என்னும் புது ஸ்பீஷீஸை நாம் கேரளா ஹார்பர்லேருந்து பார்த்துருக்கோம். என்னவென்றால், புது ஸ்பீஷீஸ் ஷார்க் என்னும் டாக்ஃபிஷ் என்னும் பேரில் அழைக்கப்படும் ஷார்க் என்ற ஸ்பீஷீஸை நாம் கேரளா ஹார்பர்லேருந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சர்வே ஆஃப் இந்தியா ஹேஸ் இட் டிஸ்கவர்ட் a நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் டீப் வாட்டர் கால்ட் டாக்ஃபிஷ் என்றும் பேரில் ஒரு திமிங்கலத்தை நம்ம ஆள்கள் பிடித்திருக்கிறார்கள். அதன் பெயர் என்னவென்று கேட்டால் ஸ்குவாலஸ் ஹிம்மா என்றும் சயின்டிஃபிக் பெயரில் அழைக்கப்படுகின்றது. இந்த மீன் பார்த்தால் மிகவும் பெரிய மீனாக உள்ளது. இதற்கு முன்பு இந்த மீனை பார்த்ததே இல்லை என்று சயின்டிஸ்ட்கள் விசாரணையில் சொன்னார்கள். பெயர் என்னவென்று கேட்டால் ஸ்குவாலஸ் இஸ் எ ஜீனியஸ் டாக்ஃபிஷ் ஷார்க் என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் வித்தியாசமான ஷார்க் ஆகும் இது. இதற்கு முன்பு இந்த மாதிரியான ஷார்க்கை பார்த்ததே இல்லை என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். இது எப்படி கேரளா ஹார்பரில் வந்தது, எங்கிருந்து வந்தது என்று விசாரணை இனியும் தொடர்ந்து விசாரித்திருக்கிறார்கள் நமது சயின்டிஸ்ட்கள். இது எங்கென்று கிடைத்தது என்று கேட்டால் பிடித்தார்கள் என்று சயின்டிஸ்ட்கள் கூறுகிறார்கள். மீன் எப்படி சிக்கிவிட்டது என்று கேட்டால், இது மீனவர்களால் வலையில் சிக்கப்பட்டது. மீனவர்கள் மீன் பிடிக்க சென்றபோது, கரையில் மீன் பிடிக்க சென்றபோது அந்த வலையில் இந்த பெரிய டாக் ஃபிஷ் ஷார்க் என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த சாதனம் இதில் மாற்றப்பட்டது. அவள் புதிய வகை நாய் சுறா மீன் கண்டுபிடிப்பு. அது கூடுதல் தகவல்கள் என்னவென்றால், கேரளா கடற்கரையில் புதிய வகை நாய் மீன் சுறா கண்டுபிடித்தார்கள். கேரளாவின் மீன் பிடிப்பு துறைமுகத்தில் விஞ்ஞானி தலைமையில் இந்திய விலங்குகளின் மையங்களை சேர்ந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி நடத்தினார். கண்டுபிடித்துள்ள இந்த இனங்கள் பற்களின் எண்ணிக்கைகள், உடல் மற்றும் தலை உயரம், இயற்கை அமைப்பு மற்றும் நிறத்தில் மற்றவர்கள் வேறுபடுகின்றன என்று ZSI இதழில் செய்திகளை வெளியிட்டுள்ளன. சுறாக்களின் பன்முகத்தை புரிந்து கொள்வதற்காக கடலுக்கு 1000 மீட்டர் வரை நடத்தப்பட்ட ஆய்வின் போது இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரையிலிருந்து சேர்க்கப்பட்ட 13 மாதிரிகளின் அடிப்படையில் புதிய இனங்கள் விரிவாக்கப்பட்டுள்ளன என அவர் கூறினார். இந்த மீன் பொதுவாக 200 முதல் 600 மீட்டர் வரை ஆழத்தில் உயிர் வாழுகின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். போடுவதில் சிறியது, பொதுவாக 60 முதல் 70 செமி நிலத்தை எட்டும். மற்ற போலவே அவை 2 முதுகை துடுப்புகளுடன் கூடிய தடிமனான உடலை கொண்டுள்ளதாக ஒவ்வொன்றும் முதுகெலும்புடன் பொருத்தப்பட்டு உள்ளன. அதுவும் கேரளா ஹார்பரில் முதல் முறையாக நாம் பார்க்கின்றோம் நேயர்களே. இது ரொம்ப ஆபத்துக்குரிய மீன் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இது சாதாரணமான மீனாக இல்லை என்று கூறுகிறார்கள். இது 1000 மீட்டர் வரை நடைபெற்ற ஆய்வின் போது இந்தியாவின் தென்மேற்கு கடல் வங்கியில் சேர்க்கப்பட்ட 13 மாதிரிகளின் அடிப்படையில் புதிய இனங்கள் விரிவாக்கப்பட்டுள்ளன என்று கூறுகின்றார்கள். இதே மாதிரி பல மீன்கள் உள்ளன என்று கூறுகிறார்கள். இது மிகவும் ரொம்ப ஆபத்தான மீன் என்று கூறுகிறார்கள். பிடிக்க செல்லும் இல்லை டூரிஸ்ட் வகையில் செல்லும் ஆட்களை அபாயமாக ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது மிகவும் பெரிய மீனாக இருக்கின்றது. இனம், அதாவது பெண்ணின் உடலில் முட்டைகளை பறித்து குஞ்சுகளை உயிருடன் பறிக்கின்றன. இந்த இனம் பற்றிய
விரிவான ஆய்வுகள் இல்லாததனால் பாதுகாப்பு நிலை குறித்து இன்னும் பொதுவாக தகவல் இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதுதான் இன்றைய செய்திகள். விரிவாக நாம் இனியொரு செய்திகள் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், போதிய விவரங்களை கொடுங்கள், கமெண்ட்டும் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த செய்திகளை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.